வாழ்க வளமுடன். வணக்கம். அஸ்ட்ரோ டிவைன் சேனல் நேயர்களுக்கு, நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த 2026 புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2025 அப்படிங்கிற போது இதில் ஏற்பட்ட பாசிட்டிவ் பலன்கள், நெகட்டிவ் பலன்கள் நிறையவே ஏற்பட்டதுக்கு. அந்த 2025 என்னென்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 9க்குரிய 2025 கூட்டினீங்கன்னாக்கா 9ன்னு வரும். அந்த செவ்வாய் கிரகத்துக்குண்டான குணாதிசயங்களை அது காமிச்சுது. எப்போவுமே நமக்கு பாசிட்டிவ் கண்ணில் படாது, நெகட்டிவ் தான் நமக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும். நம்ம அதை தான் பார்ப்போம். உலகம் முழுக்க என்னென்ன நடக்குதுங்கிறத உலகம் முழுக்க நடக்கிறத நம்ம மீடியாக்கள் நிறையா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்குவோம், பார்த்துக்குவோம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய்க்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெருப்பு விபத்துகள், பூகம்பங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அது நிறையா நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் மருத்துவர்களுக்கு ஆபத்து, அந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்தது. தீயணைப்பு துறையினர், இராணுவம், போர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ இந்த தன்மைகளெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, படிப்படியாக குறைஞ்சி இந்த வருடங்கள் 2026 அப்படிங்கிற போது இந்த வருடத்தில் என்னென்ன நடக்கும், நல்லதுகள் என்னென்ன நடக்கும், தீயதுகள் என்னென்ன நடக்கும், நம்ம இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, நல்ல முறையில் இருந்துக்கிறதுன்ற அமைப்புகளை நம்ம இந்த குறிப்புகளை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 2026ங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு வந்தாலே அரசாங்க தொடர்பு, இயற்கை சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்கும். இந்த இயற்கையிலே முதல்லையே பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே ஜீரோன்னு சொல்லுவாங்க. எண்கணிதத்தில் பார்த்திங்கன்னா ஜீரோன்னு சொல்லுவாங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுல ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல ஒரு எண் தோன்றும்போது அது இயல்பாகவே பார்த்திங்கனாக்கா, இந்த வருடங்கள், இந்த 2026 ஒரு அதிர்ஷ்டகரமான வருடமாக இருக்கும். இது இதுக்காக வாழ்த்துக்காக சொல்கிறது இல்லை, நான் ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறேன். இந்த வருடம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கள்ளங்கபடம் இல்லாத தன்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்வம் சேர்க்கணுன்னாக்கா பல வழிகள்லையும் முயற்சி பண்ணுறாங்க. அதுபோல் இல்லாமல் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நேர்மையான தன்மைக்கு இந்த வருடங்கள் நிறைய பல பலன்கள் கிடைக்கும். இந்த வருடம் அதற்குன்னே உண்டானது. ஏன்னா இயற்கையிலேயே முதல்ல தோன்றின முதல் எண் அப்படிங்கிறதுனால இந்த எண்ணில் பிறக்கிறவங்களும் சரி, இந்த வருடங்களும் சரி, இந்த வருடம் நேர்மையான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அரசு சம்மந்தமாக இந்த வருஷம் எல்லாரும் என்னத்தை பேசுவாங்க, மீடியாக்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அரசு மாற்றம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் மாற்றம் சம்மந்தப்பட்டது, இயற்கை சம்மந்தப்பட்டது, இதை பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க இந்த வருடம். நீங்கள் பார்க்கலாம் மீடியாவில் பெரும்பாலும் இதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய. ஸோ இயற்கை தன்மையுடையது, அதே மாதிரி சாஸ்திர அதாவது இசை முதலான விஷயங்கள், கலைகள் சம்பந்தமான விஷயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடங்களில் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள், ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கனாக்கா ஒரு பிடிவாத குணத்தின் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும், சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இந்த வருடத்துக்கு உண்டான பொதுவான விஷயங்கள் இவை தான். இதில் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இது எவ்வாறு வேலை செய்யும், இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். மேஷராசிக்காரங்க அதே போல் 9, 18, 27 பிறந்தவங்க. ஸோ இந்த விஷயங்கள் உள்ளவங்க செவ்வாயினுடைய ஆதிக்கர்கள்னு சொல்லப்படுது. இந்த செவ்வாயுடைய ஆதிக்கர்களில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே கொஞ்சம் உடல் ரீதியான உழைப்புகள். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா தாட் பட்டன், இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க, அது மாதிரி இருக்கவங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் உழைப்பை விரும்புகிறவங்க, உழைக்கிறதுனால இந்த உழைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செவ்வாய்க்குரிய தன்மையான சிகப்பு நிறம் கொண்டதாகவே இருக்கும். காவல் நிலையங்களாகட்டும், தீயணைப்பு நிலையமாகட்டும், ரத்தம் பார்க்கிற தொழில்களில் இருக்கிறவங்க, மருத்துவர்கள், இராணுவத்தினர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நில சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட்டு, ஸோ இது சம்மந்தப்பட்டவங்க வீடு கட்டுறது, வாங்கி விற்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க முன்னணியில் இருப்பாங்க. எப்படி முன்னணியில் இருந்தாலும் கூட சில சமயங்கள் என்னென்ன நடக்கும், உடல் ரீதியான பிரச்சனைகள், ஒரு ஆப்ரேஷன் ஏற்படுறது, விபத்துகள் ஏற்படுறது, ரத்தம் வெளியேறுறது. அந்த ரத்தம் வெளியேறும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தான சூழல்லாம் உருவாகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிச்சு, இந்த கடந்த ஆண்டில் 2025 ஏற்பட்ட அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தப்பிச்சு இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உச்சத்தை தரக்கூடியது, ஆட்சியில் உச்சத்தை தரக்கூடியது. அதாவது சூரியன்கிறது அவர் ஆட்சியில் இருந்தாலும், 1ஆம் நம்பர் சிம்மராசியில் ஆட்சியில் இருந்தாலும் அவருக்கு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறதுனால, இந்த அரசியலில் உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மன்னனுக்கு ஒரு லட்சுமி நான் உன்னுடைய
காலம் முடிஞ்சிருச்சுப்பா நான் வெளியில் கிளம்புறேன்னு சொல்லும்போது அந்த மன்னன் சொல்லுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அஷ்டலட்சுமிகளில் யார் வேணாலும் போங்க, எனக்கு ஒரே ஒரு லட்சுமி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன லட்சுமி இருந்தால் உங்களுக்கு பரவாயில்லன்னு, தைரியலட்சுமி மட்டும், அதாவது தைரியலட்சுமி மட்டும் இருந்தால் போதும், வீரலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தைரியலட்சுமி மட்டும் போதுங்கிற போது எல்லா லட்சுமியும் அங்கேயே இருந்தாங்களாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தைரியலட்சுமி எங்கே குடியிருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாமே குடியிருக்கணும் அப்படிங்கிறது தான் விதியா. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்க தைரியத்தில் குறைவுபடாமல் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி நேயர்கள், இவங்களுக்கு எல்லா விதமான அனுகூல பலன்களும் நிச்சயமாக நடக்கும். இந்த வருடம் உச்ச பலன்கள் நிச்சயமாக நடக்கும். போன வருடத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்துகள், இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உத்தியோகத்தில் டாக்டர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இந்த வருடத்துக்கு உண்டான பலன்களாக பரிசாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள், அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஆதரவு, உயர் பதவிகள், அதே போல் உயர் படிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே நிச்சயமாக நடக்கும். இதற்கு என்னென்ன பண்ணணுங்கிறதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு இரத்த தானம் அப்படிங்கிறது பண்ணணும். எப்பயுமே 9ஆம் நம்பர்காரங்க, மேசராசிக்காரங்க, செவ்வாய் ஆதிக்கர்கள் எப்பவுமே முன்னாடியே நான் சொல்லிடுறேன். உடம்பில் சிகப்பு நிற கவுர் ஒன்று அணிஞ்சிக்கணும் ஒன்று. 2வது நம்ம ரத்தத்தை அதுவாக போகிற மாதிரி வச்சு, அது ஆப்ரேஷன் விபத்து மாதிரி போகாமல் நம்மளே அட்வான்ஸாக முன்ஜாமீன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, முன்னாடியே ஒரு ரத்த தானம் பண்ணிடணும். ரத்த தானம் பண்ணுறதோடு இல்லாமல் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் ரத்தம் வெளியில் போகிறது தான். ஏன்னா ரத்த தானம் முடியாது, எனக்கு பண்ண முடியாது, வயசாகிடுச்சு அப்படின்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணிட்டு வந்தது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடம்புல உஷ்ணம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், வயிற்றை பாதிக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது உஷ்ணத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை என்னென்னா, நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ எல்லாம் அந்த வழக்கமே இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, ரொம்பலாம் தேய்க்க வேண்டாம், கொஞ்சோண்டு எடுத்து நல்லெண்ணெய் மட்டும் நல்ல சுத்த செக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடியது இப்போ நிறையா கிடைக்கிது. உச்சந்தலையில் தேய்ச்சிட்டு சனிக்கிழமை ஆனால் அதை குளிச்சிட்டிங்கனாக்க உங்களுக்கு உடலில் இந்த உஷ்ணங்கள் குறைஞ்சி ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். இந்த வருடத்தில் உங்களுக்கு நில சம்மந்தப்பட்ட தாவாக்கள் தீர்ந்து, ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இயல்பாகவே ஏவலாட்கள் நிறையா இருப்பாங்க. உங்களுக்கு வேலையாட்கள் இயல்பாகவே அமைவாங்க. ஸோ அந்த மாதிரி அமையும் போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வீடு இல்லாதவங்க நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும். அரசியலில் வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இதில் உள்ள பரிகார முறையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டு, அந்த மாதிரி பிளட் டொனேஷன் பண்ணுங்கள். இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். நில சம்மந்தப்பட்ட தாவாக்கள் தீர்ந்து, ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இயல்பாகவே ஏவலாட்கள் நிறையா இருப்பாங்க. உங்களுக்கு வேலையாட்கள் இயல்பாகவே அமைவாங்க. ஸோ அந்த மாதிரி அமையும் போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வீடு இல்லாதவங்க நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும். அரசியலில் வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இதில் உள்ள பரிகார முறையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டு, அந்த மாதிரி பிளட் டொனேஷன் பண்ணுங்கள். இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். இந்த வருடம் சிறப்பாக இருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.